ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதே சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நேற்று வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் பார்க்கலையாட்டிருக்குது. 100 பேர் சம்திங் தான் பார்த்துருந்தீங்க. ஸோ வெள்ளி, சனி, அப்புறம் நேற்று உள்ளது, இன்றைக்கு உள்ளது எல்லாத்தையும் சேர்த்து ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ வெள்ளி, சனி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை, உங்களுக்கே தெரிஞ்சது தான். நான் இதை வந்து வியாழக்கிழமை ரிவ்யூ பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன். அந்த ஆளை உள்ளே விட மித்ரா வந்து உள்ளே விடுவா. பாரதி மேலே ஒரு தப்பான கண்ணோட்டத்தை இது பண்ணுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, சரிங்களா? அப்போ பாரதி மேலே தப்பான ஒரு பிஹேவியரை வந்து க்ரியேட் பண்ணி பாரதி இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் மித்ராவோட பிளானு. ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே வந்து ரவுண்டு கட்டி திட்டியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? கரெக்டு தானே? அந்த லண்டன் பாட்டி எல்லாருமே திட்டியிருப்பாங்க. சுதாகர், மித்ராலாம் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்க, சரிங்களா? ஆனால் இதுக்கு எதுக்குமே வந்து பாரதி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போல்டாக, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு வாரமாகவே பாரதியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த நெய்யில் பெரிய நெய்யில் வச்சுக்கிட்டு மேக்கப் அள்ளி போட்டுக்கிட்டு, சரிங்களா, அந்த மாதிரி நடிக்கிறது வந்து எனக்கே பிடிக்காம தான் இருந்தது. ஆனால் எனக்கு என்னை பொறுத்தளவு லாஸ்ட் வீக்லேருந்து இந்த வீக் வரைக்கும் பாரதியோட நடிப்பு வந்து பார்க்குறதுக்கு பரவாயில்லை, சரிங்களா? ஸோ பாரதியை வந்து எல்லாம் ரவுண்டு கட்டி திட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பார், கரெக்டுங்களா? ஆதி வந்து காப்பாற்றிருப்பான். நான் ப்ரிவியூவில் பார்க்கும்போது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஆள் மேலே பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி உண்மையை வாங்கியிருப்பா. அப்போ நந்தினி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? எஸ். அந்த கடவுளே வந்து சொன்னாலும் பாரதி மேலே நான் சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அது இந்த சீன் எல்லாமே ரொம்ப மாஸாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் நான் ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி நான் ரிவ்யூ பண்ணும்போதெல்லாம், அதாவது அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். முதல்ல இந்த லண்டன் பாட்டி வந்து பாரதியை வந்து கை நீட்டி அடிச்சிருப்பாங்க அந்த காஃபியை மேலே ஊற்றுனதுக்கு. அப்போ நான் ரிவ்யூ போட்டிருந்தேன். எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த அம்மா வந்து பாரதி அடித்த உடனே நான் சொல்லியிருப்பேன் அந்த ரிவ்யூவில், எப்பயுமே அடிக்கிற கை தான் அணைக்கும்னு சொல்லுவேன். அதே இதுதான் இப்போ இங்கே நடந்திருக்கு. ஸோ பாரதி மேலே தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே, அதாவது பாரதி மேலே தப்பான ஒரு கண்ணோட்டத்தை வந்த உடனே அந்த அம்மா திட்டினது உண்மைதான், சரிங்களா? ஆனால் நந்தினி வந்து நான் தான் இதை செஞ்சேன், பாரதி மேலே இருக்கிற கோபத்தில் நான் தான் இதை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கப்ப நந்தினி எப்படி அந்த அம்மா அடிக்கும் பார்த்தீங்களா? ஸோ அது சூப்பராக இருந்தது. அப்போ பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்ட விதமாக இருக்கட்டும், என்னை மன்னிச்சிரு பாரதி, ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பழி வரும்போது அந்த பொண்ணோட மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், இதை நான் கொஞ்சம் யோசித்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாரதின்னு அந்த அம்மா கேட்கும்போது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா? இப்போ என்ன அப்படின்னா, அடிக்கிற கை தான் அணைக்கும். அப்போ பாரதிக்கு முழு சப்போர்ட்டாக இருக்க போது நம்ம லண்டன் பாட்டி தான். நீங்கள் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அது தப்புன்னு அந்த அம்மா தெரிஞ்சு சத்தம் போட்டுச்சு பாரதியை, நீ இப்படிப்பட்ட பொண்ணா அப்படின்லாம் ரொம்ப கேவலமாக தான் பேசியிருக்கோம். நான் அந்த டைலாக்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்போ நந்தினி தான் தப்பு செஞ்சா அப்படின்னோடனே அந்த நந்தினியை ஒரு அறை விடும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல லண்டன் பாட்டிக்கு வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அதாவது தப்புனா தப்பு, சரினா சரி. அதான் அந்த பாட்டியோட கான்செப்ட்டு. அது யார் செஞ்சாலும் தப்பு தான், யார் செஞ்சாலும் சரி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. ஸோ நந்தினி வந்து தன்னோட இதாக இருந்தாலும் அவள் செஞ்சது தப்பு தான் சொல்லி லண்டன் பாட்டி அரைஞ்சது விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, பாராட்டப்பட வேண்டியது. அப்புறம் நம்ம பாரதிக்கிட்டே மன்னிப்பு கேட்ட விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆதியோட ஆக்டிங்கு சூப்பராக இருந்தது. அதாவது கடவுளே வந்து சொன்னாலும் நான் பாரதியை வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? அது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நேற்று எபிசோடில் வந்து பாரதி வந்து மன்னிப்பு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பான் ஆதிக்கு. நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுது, ரொம்ப சந்தோஷங்க சார் அப்படின்னு சொல்லி காஃபி கொடுத்துட்டு பேசிட்டு போவாப்புல. அப்போ காஃபி கப்பு கீழே விழுந்துருமாமா. உடனே துடைக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் தேடும்போது கையில் குங்குமம் ஒட்டிடுமாமா. அதை எப்படி கரெக்டாக அந்த மோதிர விரலில் வந்து ஒட்டுன்னு தெரியல. அப்புறம் எப்படி துடைக்கும் போது எப்படி கரெக்டாக எப்படி நெத்தியில் வைப்பாருன்னு தெரியல. ஸோ சீரியலில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். நெத்தியில் பொட்டை வச்சோடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். யாருக்கு? நம்ம கூமுட்டைன்னு இனிமேல் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே பாரதியோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹோம்லியாக நல்லா நீட்டாக நடிக்கிறாப்புல. முதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் டெவலப்பாக இருக்காங்க தான் நம்ம சொல்லணும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்ராக்கா வந்து அன்றைக்கி அந்த சாமியார் சொன்னதை நினச்சி பார்த்துட்டே இருந்திருப்பாங்களாட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஒரு
சாமியாரை போய் பார்த்து அந்த அவர் வந்து பைத்தியம் இல்லை, அவர் வந்து ஒரு சித்தர், அவங்க வந்து அப்படி தான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மித்ரா வந்து எப்படி நம்ம பாரதியோட தாலியை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பாட்டியை ஏற்பாடு பண்ணுறாப்புல. ஸோ அந்த பாட்டி வந்து இன்றைக்கி வந்து யாரோட தாலி ஆத்துச்சுன்னு தெரியல. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து கரண்ட்டை கட் பண்ணி மித்ரா செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவள் லைஃப்பில் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் இதுதான், இந்த கரண்ட்டை கட் பண்ணது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கரண்ட்டை கட் பண்ண உடனே எல்லோரும் மொட்டை மாடியில் போய் இந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குழந்தைக்கு ஊட்டி விடுறது, பொண்டாட்டி புருஷனுக்கு ஊட்டி விடுறது, பாட்டி தாத்தா எல்லாருமே அந்த ரவுண்டு கட்டி கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற விதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு இல்லைங்க, கரண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. கரண்ட் இல்லைன்னா தான் இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் கிடையாது. கரண்ட் இருக்கும்போதே நீங்கள் வந்து மொட்டை மாடியில் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் கூட்டாக உட்காந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன், அதோட அந்த சாப்பாட்டோட ருசியே வந்து ரொம்ப தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதாவது எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் வந்து மனசில் அப்படியே இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம ஆதியும் தமிழும் பழகியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. அது ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாண்டிங்கு. அதுக்கப்புறம் ஆதி வந்து தமிழுக்கு ஊட்டி விட்டதாக இருக்கட்டும், ஆதி வந்து அவன் சொன்ன அவன் லைஃப்பில் நடந்த கதையாக சொல்லும்போது அந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னோடனே இதயம் சீரியல் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு காமெடியாக நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கண்ணாடி பாட்டி வந்து என்ன நினைக்கும், கடவுளே இதே மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக சீக்கிரமாக வாழணும், அந்த காலம் எப்போ தான் வரப்போகுதுன்னு. எங்களுக்கும் அதே கவலை தான் பாட்டி, சீக்கிரமாக இந்த 4 பேரும் ஒன்றா சேரணும், எங்களுக்கு இந்த சீரியல் சீக்கிரமாக முடியணும், அதை தான் நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே டன். வேறு என்ன, அப்புறம் நம்ம மித்ரா ஏற்பாடு பண்ண பாட்டி வந்து யார் தாலியை கட் பண்ணுச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக பாரதி படுத்திருந்தது அந்த சைடு, இந்தம்மா இந்த சைடு யார் படுத்த தாலி அத்துச்சுன்னு தெரியல. சரிங்களா, நீ நாளைக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு லண்டன் பாட்டியோட தாலியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீனா முதல்ல படுத்திருந்தா, 2வது நந்தின்னு நினைக்கிறேன், 3வது பாட்டின்னு நினைக்கிறேன். அந்த பாட்டிக்கு கழுத்தில் இருக்கிற எதோ செயினை தான் அத்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே டன். மித்ரா செய்கிறதுலாம் சில சமயம் காமெடியாகவும் இருக்குது, சில சமயம் நல்ல இதாக அமையுது. அதான் நான் சொல்லலையா, மித்ரா என்ன செஞ்சாலும் அது பாரதிக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா, அதுதான் உண்மை. ஸோ ஓகே கேஸ், மற்ற சீரியல் எனக்கு வந்து இன்னும் டிவி கனெக்ஷன் இன்னும் கொடுக்கல. சரிங்களா, டிவி கனெக்ஷன் கொடுத்த பிறகு மற்ற சீரியல்லாம் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாரிசு சீரியலில் அவங்க அப்பா ரெடியானது வந்து சிபிக்கு தெரிஞ்சிருச்சா கைஸ், எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அப்படி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரி வந்து அந்த என்னவோ அந்த ஏதோ நகையெல்லாம் வச்சுருந்த பானை பஞ்சாயத்துன்ற மாதிரி தான் சீன்ஸ் நடக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நான் பார்க்கவே இல்லை. என்னை பார்த்தா தான் நம்ம எதையும் சொல்ல முடியும், தப்பாக நம்ம எதையும் ரிவ்யூ பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி இதயம் சீரியலோடையே நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு டிவி கனெக்ஷன் வந்த பிறகு நம்ம வந்து ஃபர்தராக வந்து மற்ற சீரியல் எல்லாமே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருங்க, நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் இன்றைக்கி எபிசோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வெள்ளி சனி இந்த 2 நாள் எபிசோடுமே நல்லா இருந்தது. நேற்று கொஞ்சம் மொக்க தான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னா, நம்ம பழைய ஆதியும் பழைய குட்டி தமிழையும் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. என்ன அந்த இடத்துல நாங்கள் ஜனனியை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஜனனியை ரொம்பவே நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஓகே டன். ஓகே கைஸ், கண்டிப்பாக உங்களோட நிறைய குறைகளை சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாங்களா. ஓகே, பாய்.